தமிழ் தியானிகளுக்கு வணக்கம். பிரம்மரிஷி பிதாமகா பத்ரி சாருக்கு நன்றிகள் பல கோடி. வணக்கம். என் பேர் அனிருத். நான் கடந்த 2015 இருந்து ரெகுலரா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன வயசுலயே எனக்கு மெடிடேஷன் கற்றுக் கொடுத்தாங்க. பட் ரெகுலாரிட்டி இல்லை. 2016 இருந்து தான் ரெகுலரா மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு வம்சி சாருக்கு சிக்னல் சரியா இல்லை, அதனால நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதிகமான நேரம் மெடிடேட் பண்ணலாம். ஸோ நியூ இயர் வரப்போகுது. நம்ம எல்லாரும் வேர்ல்ட் ஃபுல்லா ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆனா நிறைய பேர் வந்துட்டு சில ரெசல்யூஷன்ஸ் வச்சிருப்பாங்க, நிறைய வச்சிருப்பாங்க. நியூ இயர்ல இருந்து இது பண்ணணும், அது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மேக்சிமம் வந்துட்டு நம்ம அந்த ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் ஏன் பிரேக் ஆகுது, ஏன் வந்து நம்மளால அதை பண்ண முடியல அப்படின்னா, ஒண்ணு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, அது ஏதோ முயற்சி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு 5 டேஸோ 10 டேஸோ முயற்சி பண்ணுவோம். பட் அது ரெகுலாரிட்டிக்கு கொண்டு வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒண்ணு டைம் இல்ல அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். ஆனா டைம் நிறைய இருக்கும். டைம் இல்ல அப்படின்றது எப்படி நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியா. நம்ம வந்துட்டு நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா நிறையவே டைம் இருக்கும். நீங்க அடுத்த இயர் நாளையில இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க எங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் செக் பண்ணிக்கோ. மெயினா வந்துட்டு மொபைல்ல தான் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம், தேவையில்லாதது பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயமான ரெசல்யூஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு கோல் வச்சுக்கணும். கோல் இல்லை அப்படின்னா நம்ம எங்கேயுமே நகர மாட்டோம். உதாரணத்துக்கு நான் வந்துட்டு சென்னைக்கு போகணும் அப்படின்ற கோல், பெங்களூர்ல இருந்து நான் சென்னைக்கு போகணும் அப்படின்ற ஒரு கோல் இருந்தா தானே நம்ம வந்துட்டு அங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் எடுத்து சென்னைக்கு போவோம். ஸோ ஒரு கோல் வச்சுப்போம். நான் வந்து தேவையில்லாத அரட்டை பேச மாட்டேன், தேவையில்லாத காசப் பேச மாட்டேன், தேவையில்லாததை பார்க்க மாட்டேன் அப்படின்றது இல்ல அப்படின்னா இது நெகட்டிவ் ஆனது. அதுக்கு பாசிட்டிவா நம்ம வந்துட்டு நினைக்கலாம். எப்படின்னா, நான் பாசிட்டிவான விஷயம் மட்டும் கேட்குவேன், பாசிட்டிவான மக்கள் கூட பழகுவேன், பாசிட்டிவான விஷயங்கள் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு கோல் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கோல், அது ஒரு தாட். நேத்து நம்ம தாட் பவர் வம்சி சார் சொல்லியிருப்பாரு. ஒரு தாட் வைக்கும் போதுதான் அதுக்கு தேவையான எனர்ஜி நமக்கு வருதான். நீங்க எந்த மாதிரி தாட் வச்சுக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி எனர்ஜி நமக்கு வருமா. அப்போ அந்த தாட்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அந்த எனர்ஜி நமக்கு புஷ் பண்ணும், இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு ஒரு கோல் அப்படின்றது ஒரு வழிய வகுக்கும். அதனால நம்ம இந்த வாட்டி ஒரு கோல் வச்சுப்போம். எல்லா விஷயத்துலயும் ஒரு நல்லதை பார்ப்போம், நல்ல விஷயத்தையே பார்ப்போம், நல்ல விஷயத்தையே கேட்போம். நம்ம கடந்த வருஷங்கள்ல ஏதோ ஒரு கெட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும். அதை வந்து நம்ம மறுபடியும் நம்ம மனசுல அசை போடாம நல்ல விஷயங்களை பிக் பண்ணிப்போம். நம்ம ஆக்சுவலா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா நிறைய கெட்ட விஷயங்கள் தான் நமக்கு வந்துட்டு ஞாபகம் இருக்கும். ஆனா நல்ல விஷயங்கள் ரொம்ப கம்மியா ஞாபகம் இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு அடிக்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த ஒருத்தர் வந்துட்டு அந்த அடிக்ஷன் பின்னாடி தான் போவாங்க. எப்போ டைம் கிடைச்சா நம்ம ஸ்மோக் பண்ணலாம், எப்போ டைம் கிடைச்சா சீரியல் பார்க்கலாம், எப்போ டைம் கிடைச்சா நம்ம வந்துட்டு தண்ணி அடிக்கலாம், எப்போ டைம் கிடைச்சா ஏதாவது போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில அடிக்ஷன்ஸ் இருக்கும். ஒருத்தருக்கு ஒண்ணு இருக்கும். அந்த அடிக்ஷன் எதனால வருது, நமக்கு அது தேவை, அது வேணும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த அடிக்ஷன் இருக்கும்ல. அதே போலதான் நம்ம வந்துட்டு நெகட்டிவ் விஷயங்களுக்கு அடிக்ட் ஆயிட்டோம், நமக்கே தெரியல அது அடிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அடிக்ஷன் அப்படின்றது நமக்கே தெரியல. அதனால அடுத்த இயர் ஸ்டார்ட் ஆகும் போதுல இருந்து நம்ம அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்மளை நம்ம செல்ஃப் செக் பண்ணிக்கலாம். நான் வந்து காசிப்ஸ் பேசுறேன்னா, நான் வந்து தேவையில்லாததை யோசிக்கிறேன்னா, பாக்குறேன்னா. ஸோ அத போல நீங்க அந்த அடிக்ஷன்ல இருந்து வர்றதுக்கு யாருமே உதவி பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி, அசலான ஸ்பிரிச்சுவாலிட்டி என்னது அப்படின்னா ஸ்பிரிட் பத்தி தெரிஞ்சுக்கிறது. அதாவது ஆன்மீகம் அப்படின்னா ஆன்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறது. ஆன்மா எங்க இருக்கு, ஆன்மா எதுக்கு வந்துச்சு, ஆன்மாவுடைய இந்த உடல் ஏன் சூஸ் பண்ணிருக்கு அப்படின்ற விஷயங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப தெரிஞ்சுக்கிட்டும்
தெரிஞ்சிட்ட பிறகுதான் நமக்கு வந்துட்டு ஒரு கோல் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு தாட் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். நம்ம அடிக்ஷன் என்ன ஆயிடுச்சுன்னா கெட்டது மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ப்ரோக்ராமிங் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால்தான் நம்ம வந்துட்டு ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டா உட்காந்துட்டு பார்ப்போம். பாசிட்டிவ் நியூஸ் அப்படி பார்ப்போமா? பாசிட்டிவ் விஷயங்கள் அப்படி பார்ப்போமா? அப்படி கேட்குமா? இல்ல. ஏதாவது 4 பேர் 5 பேர் கூடி நின்னுட்டாங்க அப்படின்னா போயிட்டு நம்மளும் போய் நிப்போம். என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு நமக்கே தெரியாம நம்ம நெகட்டிவ் விஷயங்களுக்கு அடிக்ட் ஆயிட்டோம். அதனால ஒரு ஒரு வெத்து பேப்பர்ல வந்துட்டு ஒரு கருப்பு புள்ளி இருந்தது அப்படின்னா நம் நம்ம மனசு எப்பவுமே அந்த வெத்து பேப்பர்ல என்ன இருக்கு, கருப்பு புள்ளி மட்டும்தான் இருக்கிறத நம்ம கவனிப்போம். ஆனா அங்க முழுசா ஒரு வெள்ளை கலர் பேப்பர் இருக்கு, அதை நம்ம வந்துட்டு கவனிக்க மாட்டோம். இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளி வச்ச பேப்பரை காட்டினா அந்த புள்ளி தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த 100% பேப்பர்ல 0.001% இருக்கிற அந்த புள்ளிக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் மீதி இருக்கிற பிளேஸ்க்கு இல்ல. அப்படி நம்ம கடந்து வந்த வருஷங்கள்ல கவனிச்சிங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். இதுக்கு மேல என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த நம்ம கோல் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு குட்டி விஷயம் இருந்தாலும் சரி அதை வந்துட்டு நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாளையில இருந்து மொபைல்ல நோட் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அதுல நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ சடனா சில நல்ல விஷயங்கள் ஞாபகம் வரும் உங்களுடைய கடந்த பாதையில இருந்து. ஸோ அந்த நல்ல விஷயங்கள் எழுதிக்கணும் அப்படின்னா பேப்பர் பெண்ணை தேடுறதுக்கு பதிலா கூகுள் நோட் அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த கூகுள் நோட் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்னெல்லாம் ஞாபகம் வருதோ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அது உடனே டைப் பண்ணி எழுதி வச்சுக்கும். இல்லைன்னா நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, நாளையில இருந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதை ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்க எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க, டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்னா மைண்டு நம்ம அடிக்ஷன்ல இருந்து மெதுவா வெளியே வரும். நல்ல விஷயங்களை பாக்குற அடிக்ஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு கோல் வச்சுக்கோங்க. இந்த கோல்ல வந்துட்டு நம்ம ரீச் பண்றோமா இல்லையா அப்படின்னு சொல்லி அவேர்னஸ் வச்சுக்கோங்க. அந்த அவேர்னஸ் வளர்த்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷனே வந்து ஒரு கோலா வச்சுக்கணும். ஒரு நாளும் விடாம நான் தியானம் பண்றேன், ஜான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு நாள் விடாம நான் மெடிடேட் பண்றேன். ஏன்னா இது கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்துட்டு உட்கார்றது ட்ரபிளா இருக்கும். ஏன்னா எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த எண்ணங்கள்ல இருந்து நம்ம வெளி வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு டூல் இருக்கு. என்ன அப்படின்னா சைலன்ஸ். உங்களால எத்தனை நேரம் 4 நேரம், ஸோ அது உங்களுடைய விருப்பம், வாரங்கள். ஸோ எத்தனை நாள் உங்களால மௌனமா இருக்க முடியுமோ அப்போ என்ன ஆகும்னா மௌனம் இருக்கும்போது, ஸோ பேசாம இருக்கும்போது உங்களுக்கு மெதுவா தியானம் நல்லா அமையும். தியானம் நல்லா அமைஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு விழிப்புணர்வு அதிகமா வரும். விழிப்புணர்வு அதிகமா வந்துருச்சு அப்படின்னா அசலான மௌனம் வரும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வாயை முடிப்போம், அதுக்கப்புறமா வர்ற மௌனம் செகண்ட் ஸ்டேஜ் மௌனம் தான் நம்மளுடைய மைண்டை நிறுத்தும். அப்போ உங்களுக்கு தியானம் அழகா செட் ஆகும், மௌனம் அதிகமா வரும். அப்ப அந்த மௌனத்துல மௌனம் அப்படின்னாவே இறைவனுடைய மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் லிவிங் வித் ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் புக் படிக்கல, பட் சில பகுதிகளில் சில விஷயங்கள் கேட்டிருக்கேன். அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அங்க ஒரு மாஸ்டர் வந்துட்டு அனிமல்ஸ் கூட பேர்ட்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி இருந்தது. அப்போ எனக்கு ஒரே ஆச்சரியமாச்சு. சரி, அதுங்க கிட்ட பழகணும், பேசணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அனிமல்ஸ் கூட பழகணும், பேசணும், எல்லாருக்குமே இருக்கும். அதோடைய பாஷை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு ஆன்சர் வந்தது என்ன அப்படின்னா சைலன்ஸ். சைலன்ஸ் வந்துட்டு இறைவனுடைய பாஷை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல. சான்ஸ்கிரிட் வந்துட்டு இறைவனுடைய பாஷை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ மௌனமா இருக்கிறது தான் ஆக்சுவலான இறைவனுடைய பாஷை. மௌனம் மௌனமா இருந்துட்டு நான் கோம மனசுல வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தா கூட அது அனிமல்ஸ்க்கு புரிஞ்சிடும் நம்மளுடைய வைப்ரேஷன். பட் அந்த மௌனம் வந்துட்டு மனசளவுலயும் இருக்கணும், புத்தி அளவுலயும் இருக்கணும், ஆன்மா அளவுலயும் இருக்கணும் அந்த மௌனம். அப்போதான் நம்ம அந்த அனிமல்ஸ் உடைய இன்ட்ராக்ட் பண்ண முடியும், அதுடைய
அதோடைய ஹார்ட்டுக்கு நம்ம கனெக்ட் ஆயிட்டு பேச முடியும் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி ஒரு கோல் வச்சுக்கோங்க. நல்ல விஷயங்களுக்கு கோல் வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு இந்த இயர் ஒரு தேர்ஸ்டேஸ் நான் பேச மாட்டேன். தேர்ஸ்டேஸ் அப்படின்றதுல நான் சும்மா சொல்றேன். தேர்ஸ்டேஸ் பேச மாட்டேன். இல்ல அப்படின்னா தினமும் 12ல இருந்து 1 மணி வரைக்கும் மத்தியானம், நைட்டு கிடையாது. நைட் நம்ம தூங்கிடுவோம். ஸோ அதனால நைட்டு கிடையாது. ஸோ மத்தியானத்துல உங்களுக்கு ஒரு டைம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஹார்ஸோ இல்லைன்னா 1 ஹாரோ நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அப்படின்னா பௌர்ணமிஸ்ல 3 நாள், பௌர்ணமி நாள், முன்னாடி பின்னாடி நாள், அந்த மாதிரி நேரத்துல நான் வந்துட்டு பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். யாரும் சொல்ல மாட்டாங்க. பத்ரி சார் அப்போ தீபோ பவா அப்படின்னு சொன்னார். யார் பின்னாலையும் போக தேவையில்லை. யாரும் யாருக்கும் கைட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு நம்ம தான் கைட் பண்ணிக்கணும். நமக்கு நம்ம கைட் பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா, ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா நம்ம நினைச்சோம் இல்லையா, ஸ்பிரிட், ஆன்மீகம் அப்படின்னா ஆன்மா. அந்த ஆன்மா தான் இந்த உடலை வந்துட்டு நகர்த்துது. அப்போ அந்த ஆன்மா கூட நம்ம கனெக்ட் ஆகணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த சிவம் நம்ம கிட்ட பேச ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரி கோல்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வெஜிடேரியனா இருக்கணும், நான்வெஜ் சாப்பிடாம பியூர் வெஜிடேரியனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கோல் வச்சுக்கலாம். ஸோ இத போல நல்ல விஷயங்களுக்கு நிறைய சில வாட்டி வந்துட்டு நம்ம எத்த தின்னா பித்தம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப்ஸ் தேவையில்லாத சேனல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு இருப்போம், பார்த்துக்கிட்டு இருப்போம், ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். அதுல கடைசியில என்ன ஆகும்னா எல்லாத்தையும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடும். எது பிராக்டிஸ் பண்றது அப்படின்றதே புரியாது. அசலான தியானம் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அசலான தியானம் அப்படின்னா என்னது அப்படின்னா எண்ணம் இல்லாத நிலை தான் அசலான தியானம். நம்ம ஏதாவது சாண்ட் பண்ணிட்டு இருந்தாலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்லோகங்கள் கேட்டுட்டு இருந்தாலோ ஓம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலோ எல்லாமே வந்துட்டு மனச வேலை செய்ய வைக்கிறது. ஸோ அப்போ மனசு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம பிரபஞ்ச சக்தி நம்ம உடம்புல வந்துட்டு இறங்காது. அப்போ மனசு வேலை செஞ்சுட்டு இருந்தது அப்படின்னா அது ஸ்டாப் பண்ணிடும் எனர்ஜிய. அப்போ எப்படி நமக்கு ஞானம் கிடைக்கும்? நம்ம எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்போம். நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன், எல்லாரும் மியூட்ல இருக்கிறதுனால நான் பேசுறது கேக்குது. எல்லாரையும் அன்மியூட் பண்ணி விட்டுறேன், எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நான் பேசுறது தனித்துவமா உங்களுக்கு கேக்குமா அப்படின்னா கேட்காது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மைண்ட ஸ்டாப் பண்ணும். ஏய் நீ பேசுறது நிறுத்து, நான் வந்து ஆன்மா கூட பேசணும், எனக்குள்ள இருக்கிற ஆன்மா கூட பேசணும் அப்படின்ற ரெசல்யூஷன் நீங்க எடுத்துக்கணும். அதுக்கு கரெக்டான மெடிடேஷன் என்னது அப்படின்னா சுவாசத்தை கவனிக்கிறது. கையை கோர்த்துட்டு கண்ணை மூடிட்டு நம்மளுடைய இயல்பான இயற்கையான சுவாசத்தை கவனிக்கிறது. ஸோ அது போல ஒரு கோல், நான் ஆன்மீகத்துல ஒரு நாளை விடாம தியானம் பண்ணுவேன் அப்படின்ற கோல் வச்சுக்கோங்க. அப்புறம் சில புக்ஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு யோகிங் சுயசரிதம், அது தமிழ்லயும் இருக்கு. அதுக்கப்புறமா லிவிங் வித் ஹிமாலயன் மாஸ்டர்ஸ், அது தமிழ்ல இருக்கு. அப்புறம் பவர் ஆஃப் நவ், அது தமிழ்ல இருக்கு. ஓஷோ மாஸ்டர்ஸ் உடைய புக்ஸ் நிறைய தமிழ்ல இருக்கு. ஸோ அதுல வந்து அவேர்னஸ் அப்படின்ற புக் இருக்கு. ஸோ அந்த அவேர்னஸ் நீங்க படிச்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கு விழிப்புணர்வு பத்தி ரொம்ப புரிதல் வரும். அது நீங்க எப்போ நீங்க வந்து சைலன்ஸ் ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அப்போ அந்த புக்கை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடும். எனக்கு எல்லா புக்ஸ் அந்த மாதிரி தான் கனெக்ட் ஆச்சு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 மந்த்ஸ்ல நான் 3 புக்ஸ் படிக்கணும் அப்படின்ற கோல் வச்சுக்கோங்க. அப்போ அந்த கோல் இல்ல அப்படின்னா நம்ம புக்கே படிக்க மாட்டோம். சரி அப்புறம் படிக்கலாம், அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால இந்த 12 மாசத்துக்கு ஒரு 6 புக்கு நீங்க சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால அந்த புக்ஸ் படிக்க முடியும். ஏன்னா புக்ஸ் ஆர் ஷார்ட்கட் ஃபார் என்லைட்டன்மெண்ட். சில தப்பான புரிதல் என்ன அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற ஆன்மாவே என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு புக்ஸ் படிக்கிறது நிறுத்துவாங்க, ஸ்டாப் பண்ணுவாங்க. பட் நம்ம நிறைய நாலேஜ் நமக்கு மெடிடேஷன் பண்ணும்போது சில இன்ட்யூஷனா சில விஷயங்கள் வந்துட்டு புரிதல் வந்துகிட்டு இருக்கும். அப்போ நம்ம என்ன ஆகும்னா யார் கைட் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. நம்ம புக்ஸ் படிக்கும் போது என்ன ஆகும்னா புக்ஸ் எழுதின மாஸ்டர்ஸ் அவங்க கனெக்ட் ஆயிட்டு நமக்கு நிறைய கைடன்ஸ் அவங்க மூலமா வரும். அப்போ நான் என்னுடைய இன்ட்யூஷன் கரெக்டா சொல்லிச்சு, எஸ் நான் வந்து என் இன்ட்யூஷன்ல நான் நம்பலாம் அப்படின்ற கான்பிடன்ஸ் வரும்.
அதனால நீங்க புக்ஸ் படிங்க. புக் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்பவும் சொல்லுவேன், அந்த புக்கை வந்துட்டு கை கோர்த்துட்டு இந்த கைக்கு நடுவுல அந்த புக்கை வச்சுட்டு கண்ணை மூடிட்டு பிரீத்தை கவனிச்சுக்கிட்டே அந்த புக்கு கூட கனெக்ட் ஆகுங்க. அந்த மாஸ்டர் யாரு அந்த புக் எழுதுனாங்களோ அந்த மாஸ்டர் கூட கனெக்ட் ஆயிட்டு இன்டராக்ட் பண்ணுங்க. ஐயா, நான் வந்து உங்களுடைய புத்தகத்தை இந்த வாட்டி தேர்ந்தெடுத்திருக்கேன். எனக்கு நீங்க கொடுத்த ஞானம் வந்துட்டு அந்த ஞானம் எனக்கு புரிதல் வரணும் அப்படின்றத நீங்க வந்துட்டு கனெக்ட் ஆயிட்டு அதுக்குள்ள இருக்கிற நாலேஜ் நம்மளுடைய பிசிக்கல் பிரெயினுக்கு போற மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு வாட்டி விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த புக்கை படிச்சு பாருங்க, உங்களுக்கு சூப்பரா புரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சில புக்ஸ் படிக்கும்போது நமக்கு தூக்கம் வரும். அது ஒரு யோகியின் சுயசரிதம் புக் படிச்சவங்க நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கும். ஏன்னா அது அவ்வளோ ஹை எனர்ஜி புக். அதுல எத்தனையோ குருக்கள் பத்தி இருக்கு, எவ்வளவோ ஞானம் இருக்கு. அந்த ஞானத்தை நம்ம வந்துட்டு புரிதலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு எனர்ஜி நிறைய தேவைப்படும். அப்போ அந்த எனர்ஜி நிறைய தேவைப்படும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? மௌனம், தியானம், விழிப்புணர்வு, இந்த 3 பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நிறைய நாலேஜ் கனெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு குட்டி பையன் ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்க முடியுமா? ஆனா ஒரு வளர்ந்தவர் அந்த பாறாங்கல்ல தூக்கலாம். ஏன்? குட்டி பையனுக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்காது, அவ்வளோ ஆற்றல் இருக்காது, சக்தி இருக்காது. அதே வளர்ந்தவங்களுக்கு நிறைய ஆற்றல் சக்தி இருக்கும், அவங்க ஈஸியா தூக்கிடுவாங்க. அதே போலதான் நம்ம ஆன்மாவுக்கு நம்ம வந்துட்டு அந்த பிரபஞ்ச சக்தி மூலமா நமக்குள்ள இருக்கிற அந்த லேயர்ஸ் அதை பிரேக் பண்ணோம் அப்படின்னா புரிதல் வரும். ஒரு கண்ணாடி மேல தூசு இருந்தா அது அஞ்ஞானம் வச்சுக்கோங்களேன். அந்த கண்ணாடியை தொடச்சோம் அப்படின்னா நம்மளுடைய பிரதிபலிப்பு நல்லா தெரியும். அந்த தொடக்கிறது தான் தியானம். எப்போ நம்ம கூட கனெக்ட் ஆகிடுவோமோ அப்போ தேவையில்லை புக்ஸ் எல்லாம். அது வரைக்கும் நமக்கு எல்லாமே தேவை. ஸோ மாஸ்டர்ஸ், நிறைய விஷயங்கள் கேட்காதீங்க. நிறைய விஷயங்கள் கேட்கறதுனால என்ன ஆகும்னா, இப்போ நம்மளுடைய மொபைல்ல ஒரு மெமரி கார்டு இருக்கு. அந்த மெமரி கார்டுல எவ்வளவு மெமரி போட முடியுமோ அவ்வளவுதான் போட முடியும். அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப்ல இருந்து கூட எதுவுமே இது டவுன்லோட் பண்ண முடியாது இல்லையா? அப்படி நிறைய தேடாதீங்க. சில விஷயங்கள் லைக் ஏதோ ஒண்ணு பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க எந்த மெடிடேஷன் பண்றீங்களோ அந்த மெடிடேஷனை பிராக்டிஸ் பண்ணுங்க. ரெகுலாரிட்டி இருக்கணும், கன்சிஸ்டண்டா ரெகுலாரிட்டி இருக்கணும். ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா அவங்க பிடெக் 5 இயர்ஸ் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இன்ஜினியர் அப்படின்ற பட்டதாரியா ஆகுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஆன்மீகம், ஆன்மா அப்படின்னா என்னது, எனக்குள்ள இருக்கிறது என்னது, நான் யார் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த தேடுதல்ல இருக்கிறோம்ல. அது வித்தின் ஒரு 10 டேஸ்ல 40 டேஸ்ல எனக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ தப்பான விஷயம். எதிர்பார்ப்பே வேணாம். ஆனா ரெகுலாரிட்டி இருந்தா கண்டிப்பா நம்மளுடைய ஆரா மெடிடேஷன் பண்ண பண்ண நம்மளுடைய ஆரா வந்துட்டு சேஞ்ச் ஆகும், கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். ஒரு ஒரு கலருக்கு ஒரு ஒரு அர்த்தங்கள் இருக்கும். அப்போ நம்மளுடைய ஆரா சேஞ்ச் ஆனப்போ என்ன ஆகும்னா ஹையர் மாஸ்டர்ஸ் அவங்க அவங்களுக்கு புரியும், இந்த ஆராக்கு சேர்ந்தவன் இந்த நிலையில இருக்கிறான், நம்ம போய் இப்ப போய் நாலேஜ கொடுத்தா அவன் புரிஞ்சுப்பான் அப்படின்ட்டு அவங்க நமக்கு வந்துட்டு கைட் பண்ணுவாங்க மாஸ்டர்ஸ். ஸோ அதனால நீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ரெகுலரா நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் கேட்காதீங்க, கொஞ்சம் விஷயமா கேட்டு அதை நான் வந்து லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிற ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ கண்டிப்பா எல்லாருக்கும் என்லைட்டன்மெண்ட் அப்படின்றது ஈஸியா கிடைச்சிரும். அது எங்கேயும் இல்லை, அது நமக்குள்ளதான் இருக்கு. அது எது நிறுத்துது அப்படின்னா நம்ம மனசுதான் நிறுத்துது. அந்த மனசை புத்தியோட கைட் பண்ண வைக்கணும். தய் அதிகமா யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளே கைட் பண்ண வைக்கணும். அதனால இந்த ரெசல்யூஷன்ஸ் எடுத்துக்கோங்க: ரெகுலர் மெடிடேஷன், புக் ரீடிங், வெஜிடேரியனிசம், பிரமிட் யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க வந்துட்டு இது வரைக்கும் பிரமிட் வேலி இல்லைன்னா அகத்தியர் பிரமிட் போயிட்டு நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு இந்த இயர்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 1 மந்த்துக்குள்ள நான் ஒரு பிரமிட்டை போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. சென்னையில கூட சில பிரமிட்ஸ் இருக்கு. சந்திரகலா மேடம் அவங்க வீட்டுல பிரமிட் இருக்கு. அப்புறம் லதா சந்திரசேகர் மேடம் வீட்டுல பிரமிட் இருக்கு.
அப்புறம் பிரசாந்தி சந்திரசேகர் மேடம் வீட்ல பிரமிட் இருக்கு. அப்புறம் சில லிஸ்ட் எல்லாம் இருக்கு. நாங்க வந்துட்டு யார் பேரு போட்டு குரூப்ல வந்துட்டு ஷேர் பண்றோம். அந்த பிரமிட்ஸ்க்கு எல்லாம் போயிட்டு மெடிடேட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஒரு பிரமிட் வந்துட்டு ஒரு ஒரு எனர்ஜி சிஸ்டம் இருக்கும். ஸோ ஒரு ஒரு ரீசன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த பிரமிட்ஸ்க்கு எல்லாம் போயிட்டு விசிட் பண்ணுங்க. சரி, நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஒரு பிரமிடுக்கு போய் விசிட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு விசிட் பண்ணுங்க. இந்த திருத்தணி கிட்ட ஒரு பிரமிட் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய பிளேஸ்ல பிரமிட்ஸ் வந்தாச்சு. அப்புறம் ஈரோட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஈரோட்ல இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிரமிட்ஸ்ல எல்லாம் போயிட்டு நீங்க விசிட் பண்ணி மெடிடேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு பிரமிடுடைய சக்தியே புரியும். இல்லைன்னா எப்பவும் போல நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். கேட்கும் போது நல்லா தான் இருக்கும். அதை எப்போவாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதானே. அதனால ஸோ அட்லீஸ்ட் பெங்களூர்ல போய் நம்ம பிரமிட்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், கட்டாலுக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் புஷ் பண்ணணும். வேற யாரும் வந்து புஷ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு நீங்களே புஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோல்ஸ் வச்சுக்கும் போதுதான் அங்க போயிட்டு அதையெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் புரிதலா இருக்கும். இல்லைன்னா எல்லாமே இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் இருக்கும். இன்ஃபர்மேஷன், நான் கூட நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன். அது நாலேஜா கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அது நம்ம இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வர்றதுதான். ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். ஸ்ரவணம் அப்படின்னா கேட்கறது, மனனம் அப்படின்னா அவேர்னஸோடு கவனிக்கிறது, அதாவது ஞாபகத்துக்கு கொண்டு வர்றது சப்ஜெக்ட. நிதித்தியாசனா அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றது. ஸோ இந்த மூணு கூட ஒரு ரெசல்யூஷன் மாதிரி எடுத்துக்கலாம். நிறைய ஃபார்வர்ட் மெசேஜஸ் பார்த்துட்டு இருப்போம். ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வந்தா கூட அதுல நல்ல விஷயம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்துட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு நம்ம வேலை நம்ம பார்த்துட்டு இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி எதுவும் வேணாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க மன்னிங்க. நம்ம வந்துட்டு எப்பவுமே வந்து நம்மள நம்ம திட்டிக்கிட்டே இருப்போம். எப்படி திட்டுவோம் அப்படின்னா, தப்பான விஷயத்துல நம்ம வந்துட்டு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், தப்பான கோர்ஸ் எடுத்துக்கிட்டோம், அதனாலதான் இன்னைக்கு என் ஜாப்ல நான் இப்படி இருக்கிறேன், தப்பான ஜாப்ல இருக்கிறேன், இந்த மாதிரி தப்பா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க மன்னிங்க. உங்களை நீங்க மன்னிக்கல அப்படின்னா நீங்க வந்துட்டு வெளியே யாரையும் மன்னிக்க மாட்டீங்க. எல்லாமே கோவமாவே பார்த்துட்டு இருப்பீங்க. சோ இது யாரு யாரு பிரச்சனையில விடுறது அப்படின்னா, நம்ம மன்னிக்கல இல்லையா, நமக்கு தான் பிரச்சனை. மன்னிக்கல அப்படின்னா கோவத்துல இருப்போம். அந்த கோவத்துல வேற ஒருத்தருடைய தப்புக்கு தண்டனை நமக்கு கொடுக்குறது. வேற ஒருத்தர் தப்பு தண்டனை நம்ம கொடுத்துக்கிறோம். சோ இது தேவையா? என்ன ஆகும் கோவப்பட்டா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ராஜ உறுப்பு, லிவர், அது லிவர் டேமேஜ் ஆயிடும். அந்த ராஜ உறுப்பு டேமேஜ் ஆச்சுன்னா மெதுவா பக்கத்துல இருக்கிற உறுப்புகளுக்கெல்லாம் பிரச்சனை வர ஸ்டார்ட் ஆகும். தேவையா? ஒரு செவுரு இருக்கு, அந்த செவுரு போய் ஓங்கி குத்துரும். யாருக்கு வலிக்கும்? நமக்கு தான். அதனால ஃபர்ஸ்ட் எது நடந்ததோ எல்லாம் நன்மைக்கு. நம்ம மேல் உலகத்துல பிளான் பண்ணிட்டு வந்திருப்போம். யாரு பிளான் பண்ணுவோம் அப்படின்னா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனவங்கள நம்ம மேல சூஸ் பண்ணிப்போம். ஏய், நீ வந்துட்டு இந்த வாட்டி எதிரி மாதிரி நடி, பிறந்துட்டு நான் வந்துட்டு கோவமா உன்கிட்ட பேசுறேன், நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் அவரு சூஸ் பண்றாரு அப்படின்னா, அவரு ஒரு பாடத்தை கத்துக்கிறதுக்கு. நான் தான் சூஸ் பண்ணிட்டு வரேன், ஒருத்தர் மேல் உலகத்துல இருந்து கூட்டிட்டு வரேன். சோ அவங்கதான் நம்மளுடைய எதிரிகள். அந்த எதிரிகள் அப்படின்றது இந்த உலகத்துக்கு சார்ந்தது. ஆனா மேல் உலகத்துல அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஸோ சரி, உன்னுடைய டெவலப்மெண்ட், சோல் டெவலப்மெண்ட்காக நான் வந்து நடிக்கிறேன், உனக்கு எதிரி மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்க. நம்ம என்ன நினைப்போம், நான் என்ன வந்துட்டு இவன் தப்பா கைட் பண்ணிட்டான், என்கிட்ட இருந்து காசு எடுத்துட்டு போயிட்டான், இன்னும் கொடுக்கல, அவன் பாரு 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி சில விஷயங்கள் நடந்திருக்கும், அதை நம்ம வந்துட்டு இன்னுமா ஆசை போட்டுட்டு இருப்போம். அங்க நடந்ததுனோ ஒரு நாள் தான், ஒரு வாட்டி தான். ஆனா நீங்க 20 வருஷமா ஒரு விஷயத்த போட்டு மண்டையில அரைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க எத்தனை வாட்டி அத நீங்க வந்துட்டு போட்டு அசை போடுறீங்களோ அவ்வளோ ஆற்றல் உங்க உடம்புல இருந்து போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். கோவம் மூலமா ஹெல்த் நல்லா தான் இருக்கும். எப்போ ஏஜ் சின்ன வயசுல இருக்கும்போது ஹெல்த் நல்லா தான் இருக்கும். அதோடைய பலன் வந்துட்டு பெருசு ஆகும்போது, ஏஜ் ஆகும்போது மெதுவா சுகர், பிபி, கேன்சர், இந்த மாதிரி ஒன்னொன்னா வருது. எதுக்காக?
அடுத்தவன் தப்புக்கு நமக்கு நம்ம போட்டுக்கிட்ட தண்டனை கோவத்தினால. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் மன்னிப்போம். எல்லாம் கரெக்டா தான் போகுது, கில்ட்டினஸ் வேண்டாம். சோ நம்ம ப்ராப்பரா போலாம், நல்ல விஷயங்களே பார்த்துக்கலாம். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆஹ் நம்ம வீட்டுல குழந்தை பிறக்கும் போது அவங்க எடுத்துட்டு வந்து கொடுத்தப்போ அந்த ஹாப்பினஸ் இருக்கும். இல்லைன்னா சில நல்ல செய்திகள் நம்ம கேட்டிருக்கும் போது, ஜாப் கிடைச்சது அப்படின்ற செய்திகள், நிறைய விஷயங்கள் இருக்கும். சோ அத நம்ம அசை போடுவோம். அப்போ நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ் மாறும். அந்த ஹாப்பினஸ், ஜாய், பிளிஸ் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஹையர் வேர்ல்ட்ஸ் உடைய நாலேஜ் நமக்கு கனெக்ட் ஆகுமா. துக்கம், கோபம், பயம் இந்த மாதிரி இருக்கும்போது லோயர் வேர்ல்ட்ஸோட கனெக்ட் ஆகுமா. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அதை யோசிங்க. நமக்கு ஹையர் நாலேஜ் வேணும் இல்லையா? அதனால ஹையர் விஷயங்கள், ஹாப்பினஸ், ஜாய், பிளஸ், இந்த மூணும் வந்துட்டு கேட்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். சுகம், சந்தோஷம், ஆனந்தம். சுகம் வந்துட்டு உடலுக்கானது, சந்தோஷம் மனசுக்கானது, ஆனந்தம் ஆன்மாவுக்கானது. இந்த ஆனந்தம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாராலையும் உங்களை கோவப்படுத்த முடியாது, உங்களுக்கு துக்கத்தை கொண்டு வர முடியாது, பிரச்சனைய உங்ககிட்ட கூட நெருங்க விட முடியாது. ஏன்னா அந்த புத்தா ஸ்டேட் இருக்கும் இல்லையா, அவங்க ஆனந்த ஸ்திதியில இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து எதுவுமே புடுங்கிக்கிட்டாலும் அவங்க வந்துட்டு ஒன்றும் வருத்தப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது கொடுத்தாலும் அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க. ஸோ அந்த ஆனந்த ஸ்திதியை நான் ரீச் பண்ணுவேன் இந்த 2024ல, நிறைய தியானம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கோல் வச்சுக்கோங்க. ஸோ கோல் வச்சுக்கிட்டாதான் உங்க வண்டி நகரும். அது எந்த கோலா இருந்தாலும் சரி. சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு ஒரு மியூசிக் கத்துக்கணும், பாட்டு கத்துக்கணும், டான்ஸ் கத்துக்கணும், பியானோ கத்துக்கணும், கிட்டார் கத்துக்கணும், எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏஜ் நம்பர் தான். ஸோ அந்த ஏஜை பிரேக் பண்ணுங்க. ஆன்லைன்ல கூகுள்ல போடுங்க, ஆன்லைன் மியூசிக் டீச்சிங் அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா நிறைய வரும். அவங்க ஆன்லைன்லயே நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க வெக்கவும் பட தேவையில்லை. எனக்கு வயசாயிடுச்சு, நான் எப்படி போய் அங்க போய் உட்காந்து கத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஜூம்ல இந்த மாதிரி கூகுள் மீட் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு ஆன்லைன் டீச்சிங் ஆப் இருக்கும், அதுலதான் கனெக்ட் ஆவாங்க. வெக்கப்படாம கத்துக்கோங்க. தயவு செஞ்சு கத்துக்கும் போது உங்களுக்கு உங்களுக்குள்ள அந்த ஆன்மா அவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்ணும். ஏன்னா ஆன்மாவுக்கு புது புது விஷயங்கள் தேவைப்படும். நீங்க அந்த புது புது விஷயங்கள் ஏன் அப்படின்னா நம்ம வந்ததே இங்க கத்துக்கிறதுக்கு தான். அப்போ புது விஷயங்கள் கத்துக்கும் போது அந்த ஆன்மா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணும். அப்போ ஹாப்பியா ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஜாய் ஸ்டேட்டுக்கு போவோம். ஜாய் ஸ்டேட்டுக்கு போகும்போது மெது மெதுவா பிளிஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். அதனால ஸோ ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். ஸோ எல்லாரும் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஹாப்பியா லைஃப் லீட் பண்ணுங்க. நான் ஹாப்பியா தான் இருப்பேன் அப்படின்ற கோல் வச்சுக்கோங்க. இந்த 2024ல நான் எல்லாத்தையும் நல்ல விதமா பார்க்க போறேன், நல்ல விஷயங்கள் மட்டும்தான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாய் விட்டு சொல்லும் போது அது கிரியேஷன் ஆகும். ஸோ ஒன்னு சொல்றேன், எமோஷன், எனர்ஜி, கிரியேஷன். நீங்க எந்த மாதிரி எமோஷன்ஸை ரிலீஸ் பண்றீங்களோ அப்படின்னா உங்களுடைய எனர்ஜி வெளியே போகுதுன்னு அர்த்தம். ஸோ உங்க எனர்ஜி எந்த மாதிரி வெளியே போதோ அது உங்களுக்கு மறுபடியும் கிரியேஷனா வரும். அதை தான் நீங்க பார்க்க போறீங்க. அதனால உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கவனிங்க, அதை பாருங்க. நமக்கு துக்கம் வேணாம் இல்லையா, அதை பத்தி பேசாதீங்க. காசப்ஸ் வேணாம். காசப்ஸ் உங்களுக்கு கர்மாவை சேர்க்கும். நீங்க ஒரு ஒரு விஷயம், தப்பான விஷயம் எது பேசுறீங்களோ அது உங்க கர்மா லிஸ்ட்ல இருக்காது. அவன் ஏதோ கஷ்டப்படுவான், இல்லைன்னா அவன் ஏதோ பண்ணியிருக்கிறான் லைஃப்ல அப்படின்னா அவன் பண்ணதை நீங்க கேட்டா போதும் உங்களுக்கு அந்த கர்மா ஒட்டிக்கும். சோ அது நம்ம லிஸ்ட்லயே இருக்காது. அந்த கர்மா நம்ம சேர்த்துப்போம் நம்ம லைஃப்ல. அதனால ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூமா. டைம் என்னாச்சு? 10 ஆச்சு. சூர்யா மேடம், மெடிடேஷன் போயிடலாமா? எஸ் சந்திரா. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நம்ம கேட்கலாமா? ஓகே, கேட்கலாமே. யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா. சாட் பாக்ஸ்ல ஏதோ வந்திருக்கு போல. ஓகே, கோமதி மேடம் அன்மியூட் பண்ணலாம். எஸ், பேசுங்கம்மா, கேளுங்க. வணக்கம் அனிருத் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, காசிப் கேட்டா கூட அது நம்ம கர்மான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ஒருத்தங்க ஒரு ஃபேமிலிலே ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சு, அப்ப நம்ம கேட்குற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னா அது கூட கர்மாவாகுமா? இப்போ வாண்டட்லி நம்ம பேசுவோம் இல்லையா, நம்மளே ஃபோன் பண்ணிட்டு அவன் எப்படி சொன்னான், ஓகே இவன் ஓகே எப்படி சொன்னான் அப்படின்னு ஓகே சொல்லிட்டு ஓகே
ஸோ ஓகே அந்த சார். மாதிரி விஷயங்கள் வந்துட்டு வாலண்டரியா நம்மளா வாய் கொடுத்துக்கிறது தான் பிரச்சனை. ஓகே 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 காத்தோட்டமா கேக்குது அப்படின்னா நீங்க அது எவ்வளவு வரைக்கும் மண்டையில எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கோங்க, அது உங்க விருப்பம். பட் உங்களால அதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியுது அப்படின்னா ஓகே எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அந்த கர்மால இருந்து. ஓகே சார். ஓகே புரியுது. ஓகே ஓகே சார். சார் அப்புறம் மெடிடேஷன் பண்ணும்போது அஹ், பண்ணும்போது சில டைம் லைட்டா தூக்கம் வரும். தூக்கம் லைட்டா வர்ற மாதிரி இருந்துச்சுனாலே பாடி வந்து ஷேக் ஆகுது. ஓகே அஹ், அது எப்ப தூக்கம் லைட்டா வந்தா கூட உடனே பாடி வந்து அப்படியே ஒரு ஷேக், டக்குன்னு ஒரு ஷேக் கொடுத்துருது. அது வந்து ஓகே அந்த ஜர்க் வர்ற தூக்கத்துல மாதிரி இருக்கோம் இருக்கும். என்ன சார்? ஹலோ, என்ன சார், என்ன சொன்னீங்க? இல்ல ஜர்க் வர்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ரைட் 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 ரைட். இப்படி இப்படி ஆகும். அது பரவாயில்ல மேடம். ஓகே மெடிடேஷன்ல எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தா கூட பரவாயில்ல. சில வாட்டி நம்மளே இறந்துட்ட மாதிரி வரும் மெடிடேஷன்ல. ஓகே நம்ம இறக்க மாட்டோம். இறக்குறது அப்படின்னா ஈகோ இறக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஓகே ஓகே தியானம் மூலம் ஞானம், ஞானம் மூலம் முக்தி. ஸோ தியானத்துல ஞானம் கிடைக்கு கிடைக்க கிடைக்க என்ன ஆகும்னா நம்ம இறந்துருவோம். நம்ம இறந்துருவோம்னா அகம்பாவை இறந்துரும். சரியா? ஓகே அதனால ஓகே அதான் சொல்றேனே, எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் மெடிடேஷன்ல கரெக்ட் தான். அதை அனலைஸ் பண்ண வேணாம். ஓகே ஓகே இன்னைக்கு அப்படியாச்சா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலை நம்ம தியானம் பண்றது பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்க இது ஓகே, இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. சாட் பாக்ஸ்ல ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, தேர்ட் ஐல பாஸ்ட் லைஃப் பாக்குற மாதிரி ஃபியூச்சர் லைஃப் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நம்மளால பார்க்க முடியும். அது ஆக்சுவலா நமக்கு எப்போ தேவையோ நமக்கு தெரியாது. சில விஷயங்கள் நீங்க மெடிடேஷன் பண்ணும்போதே எண்ணமே இல்லாத நிலையில ஆட்டோமேட்டிக்கா அது கனெக்ட் ஆகும். நீங்க வந்துட்டு எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஃபியூச்சர் நிறைய விஷயங்கள் நீங்க கேட்காமலே சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்யூஷனலா சொல்லிட்டு இருக்கும். இல்ல அப்படின்னா தேர்ட் ஐ மூலமா காமிச்சுக்கிட்டு இருக்கும். பட் அது எப்போ நடக்கும் எங்க நடக்கும் அப்படின்றது நமக்கு புரிதல் வராது. அது மெதுவா சாதனை பண்ண 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 அவேர்னஸ் லெவல்ஸ் அதிகமாக ஆக அப்போ வந்துட்டு ஓ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நடக்க போகுது, நான் வந்து இப்போ அதை விட்னஸா இருந்து பார்க்கணும் அப்படின்றத நமக்கு மெதுவா இன்ட்யூஷன் அந்த சோல் மூலமா நமக்கு வந்துட்டு கைடன்ஸ் வரும். அது மெதுவா நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தியானம் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இயர்ஃபோன் போட்டுட்டு தியானம் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க சாட் பாக்ஸ்ல இருக்கிறது. எஸ் மேடம். ஸோ இயர்ஃபோன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வீட்ல நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, இல்ல அப்படின்னா நீங்க இருக்கிற வீடு வந்துட்டு டிராபிக் கிட்டையா இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நேரத்துல வந்துட்டு இயர்ஃபோன்ஸ் வச்சுக்கோங்க. நிறைய எண்ணங்கள் வருது அப்படின்னா கண்டிப்பா மியூசிக் வச்சுக்கோங்க. அந்த மியூசிக் வந்துட்டு உங்களுக்கு எண்ணங்களுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி கிரியேட் ஆகும். அதிகமா உங்க மனசை வந்துட்டு அலைப்பாய விடாது. அப்படி மியூசிக் வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மியூசிக் இல்லாம அந்த டிஸ்டர்பன்ஸை கூட நம்ம வந்து அக்செப்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அது ரொம்ப பெஸ்ட். அந்த சவுண்ட்ஸ் கூட எனக்கு மியூசிக் மாதிரி கேட்கணும் அப்படின்ற ஒரு தாட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சவுண்ட்ஸ் கூட உங்களுக்கு மியூசிக் மாதிரி கேட்க ஆரம்பிக்கும். அப்படியே நீங்க வந்துட்டு டீப் மெடிடேஷனுக்கு போறதுக்கு வாய்ப்பு. வேற சாட் பாக்ஸ்ல வேற கொஸ்டின்ஸ் நான் பார்க்கல. நம்ம மெடிடேஷனுக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஸோ மாஸ்டர் சொல்லுங்க மேடம். அதுதான் இப்போ வரப்போற 2024ல நாம எல்லாரும் இப்போ மெடிடேஷன் செய்ய போறோம். நம்ம எல்லாமே வந்து பிஎஸ்எஸ்ஓட மெயின் இதுவே வந்து எல்லாருக்கும் மெடிடேஷன் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இந்த உலகம் ஃபுல்லா இந்த தியானம் போய் சென்றடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையும் நாம வந்து இன்னும் நிறைய பேருக்கு இந்த மெடிடேஷன் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு உங்களால என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு மெடிடேஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாம் புதிய கோல்ஸ் எல்லாமே வச்சுக்கிட்டு நம்ம மெடிடேஷன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓகே அனிருத், ஓவர் டு யூ. ஓகே ஸோ மாஸ்டர்ஸ், நம்ம எந்த விதைய போட்டா அந்த செடி வளரும் இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் என்ன தேவை? ஞானம் தேவை. அப்போ ஞானத்தை நம்ம கொடுக்கணும் இல்லையா? இல்லைன்னா ஞானத்துக்கு சப்போர்ட் பண்ணணும், ஞானத்துக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணணும். உங்களால முடிஞ்சது ஞானத்துக்கு, அதாவது மெடிடேஷனுக்கு நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா மினிமம் டு மினிமம் மெசேஜஸ் ஃபார்வர்ட் பண்ண முடியும். அது ஃப்ரீ தானே? ஸோ அதை பண்ணுங்க.
நீங்க பாருங்க, நீங்க உங்களுக்கு கொடுக்க உங்களுக்கு ஞானம் கனெக்ட் ஆகும். உங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுக்கணும். ஸோ எல்லாருக்கும் இந்த மெடிடேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இந்த லிங்கை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இப்போ வம்சி சார் கிளாஸ் நடக்குது இல்லையா? ஸோ எல்லாமே பேசிக்கான விஷயங்கள். நிறைய பேருக்கு வந்துட்டு நீங்க அவங்களுடைய பிளாக்ஸ் இந்த மெடிடேஷன் மூலமா அவங்களுக்கு பிளாக்ஸ் கிளியர் ஆகும். அவங்களுக்கு பிளாக்ஸ் கிளியர் ஆக 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 உங்களுடைய பிளாக்ஸ் கூட ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆகும். உங்களுக்கும் அந்த ஞானம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ எல்லாருக்கும் மெடிடேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இந்த ஹாப்பி நியூ இயர் அப்படின்றது போல இந்த மெடிடேஷன் கூட எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இண்டிவிஜுவலா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இண்டிவிஜுவலா அனுப்பும்போது குரூப்ல நம்ம கூட பார்ப்போம்ல, குரூப்ல ஒரு மெசேஜ் வந்தா அதை அவ்வளோவா மதிக்க மாட்டோம் நம்ம. அதனால செப்பரேட்டா ஒரு 5 பேர் 6 பேருக்கு நீங்க வந்துட்டு ஒரு நாளும் அந்த மெடிடேஷனை பத்தி ஸ்ப்ரெட் பண்ணும்போது நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்கள ஒரு லைஃப்ல ஹாப்பினஸ் வந்தது அப்படின்னா அது உங்க மூலமா வந்தது அப்படின்னா எவ்வளவு நல்லா இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு நான் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்க முடியும். ஸோ கிரியேட் ஹாப்பினஸ் இன் யுவர் லைஃப் வாலண்டியர்லி. உங்களுக்கு நீங்க லைஃப் எங்கெல்லாம் ஹாப்பினஸ் கிரியேட் பண்ணிக்க முடியுமோ கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.